எல்லா புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஆர்டி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது ஏபிசி மால்ட்டு செய்ய போகிறோம். ஏபிசி மால்ட்டுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஆப்பிள் 1 கிலோ எடுத்திருக்கேன், கேரட் 1 கிலோ, பீட்ரூட் 1 கிலோ, பாதாம் 200 கிராம், முந்திரி 200 கிராம், வால்நட் 100 கிராம், வெள்ளரி விதை 100 கிராம், நாட்டு சர்க்கரை 3 கிலோ, ஆப்பிள், கேரட்டு, பீட்ரூட்டு தோல் சீவிக்கலாம். அவ்வளோதான். சீவி எல்லாமே தோல் உரிச்சாச்சு. லாஸ்ட்டில் அப்படி இருக்கு. எல்லாமே தோல் உரிச்சாச்சு. இப்போ வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்பிள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி ஊற்றிட்டு வேறு தண்ணியில் கேரட்டு பீட்ரூட்டு வாஷ் பண்ணிக்கலாம். கேரட் வாஷ் பண்ணிக்கலாம். பீட்ரூட் வாஷ் பண்ணிக்கலாம். ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட்டு மெலிசாக கட் பண்ணால் தான் மிக்ஸியில் அரைக்கிறச்சு தண்ணி விடாமல் அரைக்க முடியும். கேரட் கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணால் தான் நைஸாக அரைக்க முடியும். பீட்ரூட் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள் எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நட்ஸ் எல்லாம் வறுத்துக்கலாம். பாதாம், முந்திரி, வால்நட்டு மட்டும் போட்டு இந்த மூணுத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். வெள்ளரி விதை தனியாக வறுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவில் வறுத்தா போதும். இப்போ வெள்ளரி விதை வறுத்துக்கலாம். இது சீக்கிரமாகவே வறுத்துடும். அதனால 2 நிமிஷம் கை விடாமல் கிளறிட்டே இருந்து 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவில் வறுத்தா போதும். ஆற வச்சு மிக்சியில் பவுடர் மாதிரி அரைச்சிக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு.
விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இந்த அளவில் சுண்டணும். இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு ஆள் சர்க்கரை போட்டுட்டே இருந்தால் இன்னொரு ஆள் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாமே மிக்ஸ் ஆகும். இந்த ஏபிசி மால்ட்டு செய்கிறதுக்காக 2 பேர் இருந்தால் தான் செய்ய முடியும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காது. நல்லா கொதிக்கிறச்ச மேலே தெளிக்கும், அதனால் கொஞ்சம் தூரமாக இருந்து கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டறச்ச ஒரு ஆளால் கிண்ட முடியாது, ஒருத்தவங்க இருந்தால் தான் கிண்ட முடியும். பாருங்கள், இந்த அளவில் நல்லா சுண்டணும். வானலில் ஒட்டாமல் வருது பாருங்கள், இந்த அளவில் தான் சுண்டணும். சுண்டிட்டு பிறகு நட்ஸ்லாம் வறுத்து வச்சு பவுடர் பண்ணி வச்சுருந்த இந்த பவுடரு இதில் சேர்த்துக்கலாம். சேர்க்குறச்சே கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காது. இது வரைக்கும் அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருந்தோம். இப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் சுண்டணும். நல்லா சுண்டிடுச்சு. கிண்டுறச்சே ரொம்ப டைட்டாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். ஆற வச்சா இந்த மாதிரி தான் வரும். இது இப்போ மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். மிக்ஸியில் அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவில் கொரப்பாக அரைக்கணும். இதே அளவில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஏபிசி மால்ட்டு கலந்துக்கலாம். ஒருத்தங்களுக்கு 1 ஸ்பூன் போட்டாலே போதும். நான் 2 பேருக்கு இப்போ போட்டிருக்கேன். சூடான பாலில் கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏபிசி மால்ட்டு கலந்தாச்சு, சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டீ காஃபிக்கு பதிலாக இந்த ஏபிசி மால்ட்டு குடிங்க, உடம்புக்கும் நல்லது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.